ஒருத்தர் வாசனையை வச்சு இந்த காய் வந்து கண்டுபிடிப்பாங்க. பெரியவங்களாம் எப்படி தெரியுமா, அது கடையெல்லாம் போய் இப்படி மோந்து பார்த்தா அடிச்சு விடுவாங்க. ஏம்மா விற்கிறதுக்கு வச்சு என்னம்மா மோந்து மோந்து பார்க்குற அப்படின்னு. சரியா? அதனால் அவ்வாட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், எப்படிவா இந்த காய் வாங்குறது, நான் வாங்கிட்டு வந்த காயெல்லாம் காயாக போச்சு, பழம் இல்லை அப்படின்னு. அவ்வா என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த சைடு பார்த்தியா வெள்ளையாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாதான். இப்படி இருப்பார், இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா பார்த்தியா இந்த மாதிரி கருப்பு கொடுத்துருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் தான் வாங்கணுமா. ஏன்னா இது வந்து இந்த சைடு காயாக இருக்கும், இந்த சைடு பழமாக தான் இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி வெள்ளையாக இருந்துச்சுன்னு வச்சுக்க வாங்கக்கூடாது. லைட்டாக கலர் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்தியா கலர் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழம் காயாம். இது பாரு ஃபுல்லாகவே பழம் தான், ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி காயாக இருந்தால் வாங்கலாமா. இது இந்த சைடு வெள்ளையாக இருக்குது, இந்த சைடு கருப்பாக இருக்குது. நான் இதை கூட பார்க்கலாம், அவ்வா சொன்னது கரெக்டாக. என் கையில் போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக தான் உடைக்கிறாங்கன்னு என் கையில் போட்டுறேன். அப்புறம் அது ஓடிடாதா. மொல்ல போடு இன்னும் கொஞ்சம். ஐயோ நானே பிடிக்கல. பழமா? இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து சைடு கருப்பாக இருக்கா, இப்போ நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். வெள்ளையாக இருக்கிற பக்கம் உள்ளேருந்து வெளியே எடுத்து வரலாம். பத்தியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கலர் கொடுத்துருக்கா, அதனால் கொஞ்சம் தான் பழம் இருக்கும். இந்த பக்கம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் பழுக்கல, காய் தான். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப வெக்காயாக இருந்தால் தான் சாப்பிட முடியாது.